ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அப்படின்னாக்க நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இப்போ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒய்ஃபோட இல்லை அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் எப்படி பழகுறீங்க, அவங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டால் அதை எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமேலுக்கு சப்போஸ் வந்து வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் அவங்கள எப்படி கவனிச்சிக்கிறீங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பசங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐ மீன், நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியாது, ஆனால் வந்து அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ வாட்ச் பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் அவங்க வெளியே போயிட்டு அதே தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதே தான் வந்து அவங்க அதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பைக்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்து தப்பாக வந்துட்டாங்க அப்படின்னாக்க உடனே வந்துட்டு நம்ம கோவப்பட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறது, இல்லை அப்படின்னாக்கா அவனை பற்றி ரொம்ப தரக்குறைவாக சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னாக்க நாளைக்கு அவங்க வந்து இதே மாதிரி பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ போகும்போதோ இல்லை ஐ மீன் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களும் இதையே தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதை தான் வந்து அவங்க கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு அதையே தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலு இல்லை நம்மளோட பிஹேவியர், ஸோ அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் சரி, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எஜுகேட் பண்ண வேணாம். நீங்கள் அதை வந்து நடந்து காமிங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஒரு டென்ஸ்டு சுச்சுவேஷன் இருக்குது, ஓகே, ஸோ குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை ரிலேட்டிவ் கூடவோ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னாக்க அது எதனால் வந்துச்சு, ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னாக்கா எப்படின்னு எதனால் வந்துச்சுன்றது புரிய வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்க, ஐ மீன் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாக்க அதை பார்த்து உங்களோட குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து இப்படி இருந்தார், எங்கள் அம்மா வந்து இப்படி இருந்தாங்க, ஸோ நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமேலுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் முக்கியமாக அவங்க வீட்டில் பார்க்குறது தான் வெளியே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை வீட்டுக்குள்ளே செட் பண்ணிங்க. ஸோ அது வந்து அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து, அது இல்லாமல் அவங்களோட சோஷியல் பிஹேவியருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.